மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று கோலாகலமாக தொடங்கியது. பக்தர்கள் ஏராளமானோர் விழாவில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தை தீர்த்தமாக கொண்டு 12 நாட்கள் நடைபெறும் சிறப்பு பெற்ற விழாவான தெப்பத் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கோயிலில் சுவாமி சன்னதி முன்பு கம்பத்தடி மண்டபத்தில் உள்ள தங்க கொடிமரம் முன்பு அருள்மிகு மீனாட்சி அம்மன், சொக்கநாதர், பிரியா விடையுடன் சிம்மாசனத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகளை அடுத்து வேத மந்திரங்கள், மங்கள வாத்தியங்கள் முழங்கிட கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியதை அடுத்து தினமும் மீனாட்சி அம்மன் மற்றும் சுவாமி பிரியா விடையுடன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதியுலா வரும் நிகழ்வு நடைபெறுகிறது. விழாவில் வரும் 9ஆம் தேதி அன்று தெப்பக்குளத்தில் தீர்த்தவாரியும் தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்ச்சியும், வரும் 10ஆம் தேதி அன்று சிந்தாமணி கிராமத்தில் கதிர் அறுப்பு திருவிழாவும் நடைபெறுகிறது. தொடர்ந்து விழாவின் சிகர நிகழ்ச்சியாக வரும் 11ஆம் தேதி அன்று கோயிலிலிருந்து அதிகாலை சுவாமியும் அம்மனும் வெள்ளி சிம்மாசனத்தில் எழுந்தருளி முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து அருள்மிகு முக்தீஸ்வரர் திருக்கோயிலில் எழுந்தருள்கின்றனர். தொடர்ந்து அன்றைய தினம் தெப்பத்தில் எழுந்தருளும் சுவாமியும் அம்மனும் காலை இருவேளையும் இரவு ஒரு வேளையும் என 3 முறை தெப்பத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றனர். தெப்பத் திருவிழாவை காண மதுரை மட்டுமல்லாது அருகிலுள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பல்வேறு சிறப்பான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. Amen.